ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பில்டப் கேம்பெயின் தான் இது. அண்ட் அந்த வகையில் ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸ்டையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த டீம் பற்றி ஒரு ப்ரிவ்யூ வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோடைய ஃபேன் சுஜித் வந்திருக்கிறாரு. வணக்கம் சுஜித், எப்படி இருக்கிறீங்க? அதுதான் நல்லா இருக்கேன். நீங்க? யா, குட் குட் குட். ஓகே, ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து யூஸ்வலானா ட்ராஃபி இல்லாத டீம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ட்ரோல் பண்ற ஒரு டீம்ல ஒன்று. அந்த வகையில இந்த வருஷம் ஓரளவு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காவோ லெட்ஸே ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்கெலிட்டன் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த டீமுக்கு. ஓகே ரைட், ஒரு டீசென்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு அவங்க கிட்ட. ஒரு நல்ல கேப்டன், ஒரு ப்ரூவன் கேப்டன், சொல்ல போன ஒரு ப்ரூவன் கேப்டன், ஒரு கப் வின்னிங் கோச் உங்ககிட்ட இருக்கிறாரு. நிறைய வின்னர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற நம்மளால பார்க்க முடியுது. மேக்ஸ்வெல் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. யான்சன் மாதிரியான ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸ்பென்சிவ் பை தான், பட் ஸ்டில் பயங்கரமான ஒரு பிளேயர். உமர் சாய் மாதிரியான ஒரு அஹ், ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு பிளேயரா இருக்கட்டும், மார்க்கஸ் டாய்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு நல்ல நம்பர்ஸ்ல வாங்கியிருக்கீங்க. நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸுமே வாங்கியிருக்கீங்க. அந்த வகையில பஞ்சாப் கிங்ஸோட ஷேப் ஓவராலா நீங்க எப்படி பாக்குறீங்க? போஸ்ட் இந்த ஆப்ஷன் ஸ்குவாட் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யா ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல இவ்வளோ நாள் கப் அடிக்க டீம், அது எல்லாமே லைக் லிட்ரலி ட்ரூ தான். நத்திங் டினைங் தட். பட் அதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன்னா நான் வந்து இந்த பஞ்சாப் விட்டு போன பிளேயர்ஸ்லாம் பஞ்சாப் பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறத நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் அஸ்வினா இருக்கட்டும், அந்த யூடியூப் அனலிஸ்ட் மிஸ்டர் பீடாக், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் சொல்லியும் பார்த்துருக்கேன். அங்கே என்னன்னா ஓனர்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீ இந்த 11 ப்ளே பண்ணு, இந்த 11 ப்ளே பண்ணுன்னு ஒரு கேப்டனுக்கும் ஒரு கோச்சுக்கும் அந்த ஃப்ரீடம் இவ்வளோ நாள் இருந்ததில்லை அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன், நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் ரிக்கியோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பஞ்சாபுக்கு இது பண்ணோடனே அவர் சொன்னது என்னன்னா, 4 வருஷம் டீம் என்னோடது, நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும், வேற அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் த ஓனர்ஸ் ஹவ் கம் டு லைக் தட். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம 17 வருஷம் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணோம், அது செட் ஆகலை. இப்போ ஒரு வின்னிங் கோச்சோட ஒரு வின்னிங் டீமோட நம்ம உள்ள போகணும் அப்படின்னு. அண்ட் இப்போ கமிங் டு த கொஸ்டின், டீம் சொல்லியிருந்தீங்க. யா, வி ஹேட் ஆப்வியஸ்லி த பிக்கஸ்ட் பர்ஸ். ஸோ அந்த பர்ஸ் வச்சுட்டு ஒரு மொக்க டீம் வச்சிருந்தா ஜஸ்டிஃபையபிளே இருந்திருக்காது. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் ஸ்ரேயஸோட டிசிஷனே கொஸ்டின் பண்ணாங்க, இவருக்கு போய் 27 crore சம்திங் அப்படின்ட்டு. ஐ திங்க் லாஸ்ட் 2 to 3 daysல எல்லாமே ஜஸ்டிஃபையபிளா நிறைய பேர் பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. லைக் ஹீஸ் ஆல்வேஸ் ஒர்க் கேண்டிடேட் ஆஃப் கேப்டன்சியும் சரி, ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேனுக்கும் சரி. யா, ஸோ பிரிட்டி மச் நீங்க சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட வேல்யூ ஆடட் பிக்ஸ் நிறைய டொமஸ்டிக்ல இந்த தடவை ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. மும்பைல நேஹல் வதேரா அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் தான், அவரு கூட நல்ல பிளேயர். ஸோ இந்த மாதிரி நல்ல டொமஸ்டிக் பிளேயர்ஸும் இருக்காங்க எங்க கிட்ட. அந்த அட் த சேம் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் மாதிரி ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், இந்த மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். நல்ல ஒரு டீம் செட் ஆயிருக்கு இந்த வருஷம். ஹோப்ஃபுல்லி வி கேன் டூ குட். ஆக்சுவலா போன சீசன் பஞ்சாப்ல நீங்க பார்த்த ஒரு பிக்கெஸ்ட் இஷ்யூ அப்படின்னா அது என்னவா இருந்தது? அது இந்த ஆப்ஷன்லயோ இல்ல இந்த சீசன்ல அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? போன சீசன்ல எங்களுக்கு எனக்கு கேட்டா பவுலிங் வாஸ் குட். ஏன்னா வி ஹேட் அர்ஷ்தீப், பிரபாடா, சாம் கரன் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டாலும் போட்டுருவார். ஸோ வி ஹேட் 3 குட் பேசர்ஸ். ஆனா எங்களுக்கு பேட்டிங் வந்து முக்கியமா டொமஸ்டிக் பேட்டிங் அவ்வளவா நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷிகர் தவான் வாஸ் ஆப்வியஸ்லி இஸ் ஏஜ் ஆஸ் வெல் அஸ் போன சீசன் பாதி மேட்ச் ஆடல அவரு. அண்ட் வி டொமஸ்டிக் கோர்ல அந்த சுஷாந்த் வந்து யாருமே எதிர்பார்க்கல அவர் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு. பிளஸ் வி ஹேட் சப்பிள் ஆஃப் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் லைக் அசுதோஷ் சர்மா அண்ட் ஜிதேஷ் சர்மா. ஸோ இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் லைக் லிட்டரலி தே ஹேவ் நோ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களை நம்பி நீங்க ஒரு ஐபிஎல் டீம் வந்து டாப் 4க்குலாம் ஃபினிஷ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த டைம் அட்லீஸ்ட் தே ஹேவ் டு ஹேவ் சம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி நேஹல் வதேரா இந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ ஐ திங்க் அதை இந்த தடவை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா எங்க விக்கெட் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் நாங்கள் ஆட போறது தர்மசாலாலையும் முலான்பூர்லையும், ரெண்டுமே பாட்டா விக்கெட். இங்க அங்க பவுலர்ஸ்க்கு பெருசா வேலை இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு கோ வித் ஆல் அவுட் அட்டாக் வித் பேட்டிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் வி ஹேவ் கவர்ட் தட் பேசஸ். ஸோ ஆக்சுவலா இந்த டீம் இப்போ இது பண்ணிருக்கீங்களா? மீன் வாட் இஸ் இட், ஒரு டீமை இப்போதைக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த டீம்ல இப்போ எதுவும் வீக்னஸ் உங்களுக்கு ஆன் பேப்பர் எதுவும் தெரியுதா உங்களுக்கு? ஓகே ரைட், இந்த ஒரு பொசிஷன் இன்னும் நம்ம ஃபில் பண்ணலையே அப்படின்ற மாதிரியான எதுவும்? கண்டிப்பா அது நான் வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஓப்பனிங் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் அது சார்ட் அவுட் பண்ணல. பிரப் சிம்ரன் சிங் ஐபிஎல்ல எங்களுக்காக ஒரு 4 years ஆடி இருக்காரு. ஹீ இஸ் கான் ஓப்பன். அண்ட் தி அதர் பேட்ஸ்மேன் இன் மை ஒப்பீனியன் வில் பி ஜாஷ் இங்கிலீஷ்.
ம் அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிச்சிட்டார், T20ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு, ஓடிஐல செஞ்சுரி அடிச்சிட்டாரு, இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட அடிச்சாரு ம் பார்த்துருக்கீங்க இங்கிலாந்தோட. ஸோ அவரை வந்து இன்னும் அவர் ஐபிஎல்னு வரும்போது நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து இங்க ஃபெயில் ஆகி நம்ம பார்த்துருக்கோம், எங்கெங்கேயோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது. ஸோ மேபி அது ஒரு கன்சர்னா இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஹோப்ஃபுல்லி ஐ எம் ராங் ஹியர். ஏன்னா ஐ ட்ரஸ்ட் ஜாஷ் இங்கிலீஷ் லாட். நான் ஆஸ்திரேலியா ஃபேன் வேற. ஸோ நான் அவரை பார்த்த வரைக்கும் ஹீ இஸ் ரியலி அ குட் பிளேயர். பட் ஆனால் ஐபிஎல் இஸ் அ பிக் லீக் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சூட்டபிள் இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பேக்கப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும். வி ஹாவ் லாக்கி ஃபர்கூசன் அண்ட் ஜாவியர் பார்ட்லெட்னு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ அது மேபி கொஞ்சம் கன்சர்னா இருக்கலாம். ஓகே. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட ரோல் அப்போ எப்படி பாக்குறீங்க? இந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் டீம்ல இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? இனிஷியலா என்ன கேட்டீங்கன்னா ஐ வுடன்ட் ஸ்டார்ட் ஹிம். ஹீ இஸ் லைக் ஐபிஎல்லையும் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர், லைக் இன்டர்நேஷனல்லையும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பிளேயர். பட் ஐ திங்க் த காம்பினேஷன் வந்து அடி வாங்கும். நாங்க யான்சன் விளையாண்டா ஒமர்சாய் விளையாட முடியாதுன்னு ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்கோம். பட் என்ன கேட்டா அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும். யான்சன் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்மர், ஹேண்டி வித் த பேட். ஒமர்சாய் இப்ப ரீசெண்ட் ஃபார்ம்ல நீங்க அவரை பிக் பண்ணாம ஒரு டீமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஒயிட் பால்ல எஸ்பெஷலி. இப்ப கூட ஹி கேன் ஃபினிஷ் கேம்ஸ், ஹேண்டி விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அங்கங்க வந்து, கம்ப்ளீட் பேக்கேஜா தெரியுது. ஸோ அதனால ஐ வுட் கோ வித்தவுட் ஸ்டானிஸ் இந்த இனிஷியல் கேம்ஸ். பட் இஃப் மேக்ஸ்வெல் யாராவது ஒரு ஆள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸ்டானிஸ் கேன் ஆப்வியஸ்லி ஃபில் தட் இன். ஓகே. ஸோ இப்போ ஸ்ரேயஸோட ரோல் வந்து இங்க கண்டிப்பா 1 டவுன் தான் இருக்க போகுதா இல்ல 2 டவுன் மாதிரி தள்ளுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Yes, so I think he should be comfortable at batting number 4 என்னோட ஒப்பீனியன்ல. பிகாஸ் நம்பர் 4 வரும்போது ஸ்பின்னும் அப்பதான் நிறைய டீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் வர ஓவர்ஸ் கிட்ட ஒரு 10 ஆர் சம் ஓவர்ஸ் கிட்ட ஹீ கேன் அப்படியே வந்தோடனே அவரோட ஸ்ட்ராங் சூட்டுக்கு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே நான் சொன்னதுதான், எங்க ஹோம்ங்கிறவங்க வந்து சின்னது பிளஸ் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட், அவருக்கு அந்த இடம் கரெக்டா சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் ஹோப்ஃபுல்லி பாண்டிங் திங்ஸ் தி சேம். ஓகே கூல். அண்ட் மேக்ஸ்வெல் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்றது, ஒரு மறுபடியும் வந்திருக்காரு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சீசனும் 2 சீசனும் ஆடி இருக்காரு பஞ்சாப்காக, மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ மேக்ஸ்வெல் வந்து அஃப்கோர்ஸ் அவரோட நேம் பெரிய நேமா இருந்தாலும் அவரோட கரண்ட் ஃபார்மா இருக்கட்டும் இல்ல போன வருஷம் ஐபிஎல்லா இருக்கட்டும், அவர் மேல சில டவுட்ஸ் இருக்குதான் செய்யுது. ஓகே, அவர் வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிள் பிளேயர் கிடையாது. எப்போ திடீர்னு ஒரு இதை அடிச்சு கேம் மாத்தி வின் பண்ணி கொடுப்பாரு. பட் அதே கேம் வந்து கொஞ்சம் நிதானமா ஆடி கொஞ்சம் கேமை கேரி பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னும் போது அவுட் ஆயிட்டு நிக்கிற ஒரு பிளேயரா இருக்கிறாரு மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெலோட ரோல் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த டீம்ல? அகெயின் அது லைக் ஒரு பஞ்சாப் கிங்ஸை நிறைய வருஷம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுதான் உண்மையான ஹோம் கமிங் மாதிரி தெரியும். லைக் மேக்ஸி ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வேர்ல்ட்லயே இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து பஞ்சாப்க்கு அந்த 2014 சீசன்ல ஆடினால தான். ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடி டைட்டில் அடிச்சிருக்காரு மும்பையோட. பட் ஆனா அப்பயும் பெரிய கேம்ஸ் கிடைக்கல. ஸோ யா, மேக்ஸ்வெல் நீங்க சொன்ன மாதிரி அவர் பெரிய நேம், ஃபியர் ஃபேக்டர் எல்லாமே இருக்கும் அவருக்கு. பட் ஆனால் அவர் ஐபிஎல் வரும்போது எப்பயுமே ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயராக தான் இருந்திருக்காரு. ஆப்வியஸ்லி யூ கான்ட் டினை த ஸ்டாட்ஸ் தேர். ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஸ்லாட் இன் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் பாண்டிங். பிகாஸ் பாண்டிங் இந்த மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறது அவருக்கு நல்லா தெரியும். நான் ஸ்டாய்னிஸுக்கும் அதான் சொல்லுவேன். அவங்க ரெண்டு பேருமே வந்து பாயிண்டிங் கார்டில் விளாண்டுருக்காங்க. ஸோ ஹீ நோஸ் அட்லீஸ்ட் பவுலர் ஆகாது அவங்கள யூஸ் பண்ணலாமா இஃப் பேட்டிங் டசன்ட் கம், அந்த விதத்துலயாவது இந்த ரெண்டு பிளேயரையும் பார்ப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் சி. பிகாஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் ஹெட் டேக் டு ஹேவ். ஸோ பாண்டிங் டிசைட் பண்றது இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் தலைவலி தானே அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு ஹெட் டேக் நீங்க மென்ஷன் பண்ணதுதான் ஒமர்சாய் அண்ட் மார்க்கோ யான்சன். ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸ் எப்படி ஒன்னா அக்கமடேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம். அண்ட் அட் சேம் டைம் ரெண்டு பேரையுமே டீம்ல அக்கமடேட் பண்றதுக்குள்ள எதுவும் அட்வான்டேஜ் இருக்குதா பஞ்சாபுக்கு? இருக்குது. லைக் லிட்ரலா நாங்க மும்பை மாதிரி ஒரு ட்ராக்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க எப்படி இனிஷியல் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஒரு 4 ஓவர்ஸா ஸ்விங் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு யான்சனும் சரி அர்ஷ்தீப்பும் சரி ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஒரு ரைட் ஹேண்டர் ஸ்விங் பவுலிங் வேணும்னா நாங்க ஆப்வியஸா ஒமர்ஸா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ அவர் ஆப்கானிஸ்தானுக்கும் அட்டாக் ஓபன் பண்றாரு. போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸுக்கும் அவர் அட்டாக் ஓபன் பண்ணாரு. அண்ட் எங்க பிட்ச்லயும் வந்து ஸ்பின் எல்லாம் பெருசா எடுக்க போறது கிடையாது எங்க ஹோம் கேம்ஸ்ல. ஸோ ஆப்வியஸ்லி லாக்கி ஃபர்கூசனே வந்து டசன்ட் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கோ யான்சனையும் ஒமர்ஸாயும் வச்சுக்கலாம் 11ல.
both are also capable of batting. Added advantage தான் நான் சொல்லுவேன். So there is a way where we can both slot in. Bilkul. ஓகே, கூல். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த பர்டிகுலர் பஞ்சாப் டீம்ல பாக்குறது என்னன்னா, அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டா இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவுலரா இருக்கட்டும், இல்ல யான்சன் ஆர் மார்க்கோ ஸ்டாய்னஸ் இருக்கிறாரு, ஒமர் சாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலிங் லைனப்ல ஒன்று இருக்கு. அட் சேம் டைம் ஸ்பின் பவுலிங்ல பார்த்தோம்னா ஹர்ப்ரீத் பிராரும் சஹலும் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த இது வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா போன சீசன் ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஒரு சூப்பரான சீசனா இருந்தது அவருக்கு. அண்ட் சஹல் அஃப்கோர்ஸ் அவர் மேல அவர் ரொம்ப ரன்ஸ் நிறைய கொடுக்குறாரு அப்படின்றதுனால, பட் எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு பயங்கரமான விக்கெட் டேக்கிங் பவுலர் சஹல். ஸோ இந்த ஒரு காம்போ எப்படி இருக்குது? ஒருவேளை ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் சஹல் போவீங்களா, இல்லைன்னா சஹல் வந்து இதுல இன் அண்ட் அவுட்டா இருக்கிற மாதிரி பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சஹல் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயரா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன்ல தோணுது. பிகாஸ் யூ கான்ட் ரூல் அவுட் சஹல் ஆஃப்டர் அவ்வளோ பே பண்ணதுக்கு அப்புறம் 16 crores ஆர் சம்திங். ஸோ அந்த ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. சின்ன சின்ன மேட்சஸ்ல அவரோட ஸ்பெல்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் இப்பதான் 12 பிளேயர்ஸ் இருக்கலாம்ல ஒரு டீம்ல, அந்த அட்வான்டேஜ்னால சஹல் கேன் பி இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு. ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த சீசன் உங்களோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கோயிங் டு த டோர்னமெண்ட். ஓகே, ரியலிஸ்டிக்கா நான் சொல்ல போனா கப்படிப்போம்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனா திஸ் ஸ்குவாட் அண்ட் திஸ் கோச் இவங்களுக்கு அடியில் டாப் 4 இஸ் கெட்டபிள், டூவபிள் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இஃப் வி மிஸ் டாப் 4நாலும் ஒரு சின்ன மார்ஜின்ல ஒரு நெட் ரன் ரேட்லயோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஓகே இட்ஸ் ஃபைன், இட் ஹேப்பன்ஸ்னு சொல்லலாம். பட் அகைன் டாப் 4 இஸ் கம்ப்ளீட்லி டூவபிள் அண்ட் ஹோப் வி கேன் டூ தட். ஓகே, ரைட். ஸோ ஆக்சுவலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த டீம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் டைம்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா இந்த சீசன் கண்டிப்பாக ஒரு நியூ ஐபிஎல் சாம்பியன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இட்ஸ் ஐதர் பஞ்சாப் ஆர் ஆர்சிபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு கேம்பிள் தான். பட் ஆனால் இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர பேலன்ஸ்டு டீமாக தெரியுது. ஒரு நல்ல கேப்டன், நல்ல கோச், நல்ல சிஸ்டம், நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா ரோல்லையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ப்ரூவன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அப்படின் போது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வித்தவுட் டவுட் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் கண்டிப்பாக போயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பட் யா கப் எப்படி இருக்கு அப்படின்றது தான் என்னோட சந்தேகமா இருக்கு. ஸோ யா லாஸ்டா என்னன்னா உங்களை பாசிபிள் 11, ஒரு பெஸ்ட் 11 அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளேயர் மட்டும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இதுல. சுயான்ஷ் ஷெக்டே அவர் பேரு, மும்பை காட்டுறாரு டொமஸ்டிக்ல. லைக் இப்ப இந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அவரோட வீடியோஸ் பார்க்கறதுனால ஆடியன்ஸ்க்கு பாருங்க. லிட்டரலா செம்ம ஒரு பிக் ஹிட்டரு. ஸ்ரேயஸ் வந்து அவரோட இன்ஃபுளுன்ஸ்ல அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் அந்த பிளேயரை. லைக் வாட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாருங்கிறத நானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். லைக் அவர் எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஐ ஹேவ் ஹை ஹோப்ஸ் ஆன் இட். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ டோன்ட் ஜிங்ஸ் இட். ஓகே, பாப்போம். மேபி லைக் இந்த இன்டர்ன்ல இந்த கிளிப் கொஞ்சம் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல காசுக்காகவா இல்ல எந்த காசுக்காக அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யா உங்களோட பாசிபிள் 11, பெஸ்ட் 11 அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ பிட் ஆஃப் ஹார்ட் தான். ஸோ அங்கங்க கேப்ஸ் இருக்கலாம். ஸோ நான் சொல்றேன் 11 பிளேயர் வராங்களான்னு மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட் ரைட், கூல் கூல். Okay, so we open with Prep Simran and Josh English. Okay. And one down we have many choices, but I would go with Nehal Vadera. Nehal Vadera one down and Shreyas Iyer 2 down. So in the rendu peru interchangeable தான், depending on the situation மாத்தி கூட ஆடிக்குவாங்க. And 4 players சொல்லிட்டேனா இப்ப. Okay, so next வந்து சஷாங்க் சிங். அவரை நாங்க ரூல் அவுட் பண்ணவே முடியாது. அண்ட் சஷாங்க்கு அப்புறம் சுயான்ஷ் வரணும். நான் இப்ப சொன்னேன் சுயான்ஷ். அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் தான். ஸோ ஒமர் ஜாய், யான்சன். இதுக்கு முன்னாடி நீங்க மேக்ஸ்வெல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃபாரினர்ஸும் ஓவர். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், யுவி சஹல் கம்ப்ளீட்ஸ் தி 11. ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் பிளேயர் மேபி ஹர்ப்ரீத் பிரார் உள்ள அப்படி வந்துட்டு போகலாம். இல்லைன்னா எங்க கிட்ட சில டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் இன்னும் இருக்கு. பிரியான் ஷாரியா, இந்த மாதிரி முஷீர் கான், நம்ம சர்ஃப்ராஸ் கானோட தம்பி, அவரும் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கள மாதிரி 2-3 பிளேயர்ஸ் கூட ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட. ஓகே, ரைட். ஸோ ஓகே, நல்ல ஸ்குவாட் வச்சிருக்கீங்க இந்த டைம். பெரிய பர்ஸோட உள்ள போயிட்டு ஒரு பயங்கர ஒரு வர்த்தியான ஒரு டீமை பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுதீத். எப்படி உங்களோட டீம் இந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத த்ரூ அவுட் ஐபிஎல் உங்கள்கிட்ட நிறைய டைம் பேச போறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒவ்வொரு டைமா வந்து காலில் கனெக்ட் ஆகும் போதும் என்னென்ன பேசலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், அப்பப்போ கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ பார்ப்போம். மச். ஓகே, தேங்க்யூ, பைண்ணா.